This video sponsored by Buymote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சென்னையில் வாடகைக்கு குடியிருந்தவரால் 35 லட்சம் ஏமாந்த வீட்டின் உரிமையாளர். இப்படியும் நடக்கலாம். சென்னை போரூர் மங்களா நகரை சேர்ந்தவர் சிவகுமார். இவருக்கு சொந்தமான வீட்டின் கீழ்த்தளத்தில் வெங்கடேஷன் என்பவர் வாடகைக்கு வசித்து வருகிறார். இவர் கடந்த சில மாதங்களாக வாடகை செலுத்தவில்லை என தெரிகிறது. இதனால் துபாயில் உள்ள வெங்கடேஷ் ஆச்சாரியா என்ற வக்கீல் மூலம் கோர்ட்டில் வழக்கு தொடர வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினார். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டாக வாடகைக்கு வசிப்பவர் புகார் அளித்துள்ளதாக கூறி வீட்டின் உரிமையாளரை மிரட்டி 35 லட்சம் பறிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வாடகைக்கு வீடு விடும் உரிமையாளர்கள் ஏமாற்றி பணம் பறிப்பது நடக்கிறது. வாடகைக்கு வீடு விடும் உரிமையாளர்களின் லீஸுக்கு வீட்டை விடும் உரிமையாளர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். தனியார் நிறுவனங்கள் அல்லது தனி நபர்களிடம் ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு ஏமாற்றங்கள் அவ்வப்போது நகர்த்தப்படுகின்றன. வீட்டை அபகரிக்கும் நோக்கில் சிலர் செயல்படுகிறார்கள். சிலர் வீட்டில் வாடகையை செலுத்தாமல் இருக்கிறார்கள். பணம் கேட்டால் பொய்யான வழக்குகள் போடுவது, சில நேரங்களில் மிரட்டுவதும் நடக்கிறது. சென்னை போரூர் மங்களா நகரை சேர்ந்தவர் சிவகுமார். இவருக்கு சொந்தமான வீட்டின் கீழ்த்தளத்தில் வெங்கடேஷன் என்பவர் வாடகைக்கு வசித்து வருகிறார். இவர் கடந்த சில மாதங்களுக்கு வாடகை செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் துபாயில் உள்ள வெங்கடேஷ ஆச்சாரியா என்ற வழக்கறிஞர் மூலம் கோர்ட்டில் வழக்கு தொடர வெங்கடேஷனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். இந்நிலையில் சிவகுமாரை தொடர்பு கொண்ட வக்கீல் வெங்கட ஆச்சாரியா, உங்கள் மீது வெங்கடேஷன் தனது மகளிடம் தவறாக நடந்து கொண்டதாக போக்சோ வழக்கு தொடர்ந்து இருக்கிறார். இந்த வழக்கை முடித்து வைக்க பணம் தேவைப்படுவதாக கூறியிருக்கிறார். இப்படி சென்னையில் உள்ள நண்பர் மூலம் சிவகுமாரிடமிருந்து 35 லட்சம் வரை பெற்றதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அந்த வழக்கை வாபஸ் பெற வெங்கடேஷன் 4 கோடி கேட்பதாகவும், எனவே நீங்கள் குடியிருக்கும் வீட்டை விற்று 2 கோடி தர வேண்டும் எனவும் சிவகுமாரை வக்கீல் வெங்கட ஆச்சாரியா மிரட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பயந்து போன சிவகுமார் இது பற்றி உறவினர்களிடம் கூறி விசாரித்த போது அதுபோல் வெங்கடேஷன் வழக்கு எதுவும் தொடரவில்லை என்பதும், வக்கீல்தான் ஏமாற்றி பண மோசடி செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இது குறித்து சிவகுமார் அளித்த புகாரின் பேரில் போரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவகுமாரிடம் இருந்து பணத்தை பெற்று ஞானசேகர் என்பவரை கைது செய்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள துபாய் வக்கீல் வெங்கட ஆச்சாரியா, டேனியல், லட்சுமி ஆகியோர் போலீசாரால் தேடி வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.